வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேக்ஸ் கிங்ஸ் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட்ஃபார்மில் கேப்சா ஒர்க் அடிக்கிறது மூலமாக நம்ம டெய்லி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். மினிமம் 25 ரூபாயிலிருந்து டெய்லி 1400 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து லைவில் தான் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் மொத்தம் 4 வகையான பேக்கேஜஸ் இருக்குது. 999 ரூபா, 3999 ரூபா, 7999 ரூபா, 17999 ரூபான்னு 4 பேக்கேஜஸ் இருக்குது. இதில் ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. ரெஃபரல் பண்ணுறது அடிஷ்னல் பெனிஃபிட். 10 லெவலுக்கு இதில் லெவல் கமிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டெய்லி சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா ரெஃபரல் ஆனால் கம்பல்சரி கிடையாது, சரிங்களா? 10 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா 10 லெவல் உங்களுக்கு சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ 4 பிளான் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு பிளானாக பார்ப்போம். அதில் முதல் பிளான் 999, 6 மாதம் வேலிடிட்டி. டெய்லி வந்து நீங்கள் 25 ரூபா செல்ஃபாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். மாதம் 750 ரூபா. 6 மாதம்ன்றப்ப ஒரு 4500 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் செல்ஃபாக, யாரையுமே ரெஃபர் பண்ணாமல். சப்போஸ் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுடைய சீலிங் லிமிட் ஒரு நாளைக்கு 300 ரூபா வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு யார் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு 5 ரூபா சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். 2வது லெவலேருந்து 10வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சீலிங் லிமிட் 1 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். 6 மாத வேலிடிட்டி. இந்த பேக்கேஜை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும், ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் சின்ன பிளானில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே பெரிய பிளானில் யாராவது சேர்ந்தால் கூட உங்களுக்கு சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, அடுத்தது 3999 ரூபா பிளான். இது வந்து 8 மாதம் வேலிடிட்டி, ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு பிளான் 6 மாதம் வேலிடிட்டி, இந்த பிளான் 8 மாதம் வேலிடிட்டி. இதில் நீங்கள் டெய்லி வந்து 65 ரூபா ஏர்ன் பண்ணிக்கலாம். மாதம் 1950 ரூபா செல்ஃபாக ஏர்ன் பண்ணலாம். 8 மாதத்துக்கு நீங்கள் 15600 ரூபா செல்ஃபாக யாரையும் ரெஃபர் பண்ணாமல் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்கள் சீலிங் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ணுற 65 ரூபாயை வந்து 650 ரூபா வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணுறது மூலமாக. 10 லெவல். உங்கள் டைரக்டில் யாராவது ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். 2வது லெவல்லேருந்து 10வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு 1 ரூபா 50 பைசா சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 10 லெவல் பெனிஃபிட் உங்களுக்கு வேணும்னா உங்கள் டைரெக்டாக நீங்கள் 10 பேரை சேர்த்து விட்டுருக்கணும். இந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், கேப்சா ஒர்க் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? அடுத்து 3வது பிளான் வந்து 7999 ரூபா. இந்த பிளான் வந்து 8 மாதம் வேலிடிட்டி. டெய்லி நீங்கள் 120 ரூபா செல்ஃபாக ஏர்ன் பண்ணலாம். மாதம் 3600 ரூபா ஏர்ன் பண்ணலாம். 8 மாதத்துக்குன்றப்ப 28008 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு டைரெக்டில் யாராவது ஜாயின் பண்ணால் உங்களோட சீலிங் லிமிட் டெய்லி 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 2வது லெவலேருந்து 10வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா 50 பைசா சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃபாக 120 ரூபா ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெய்லி ஏர்னிங்ஸை 999 ரூபா வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். டெய்லி நீங்கள் 1000 ரூபா அதாவது ஏர்ன் பண்ணலாம். ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுவும் உங்களுக்கு 8 மாதத்துக்கு டெய்லி கிடைக்கும். ஓகே, அடுத்து 4வது பிளான் லாஸ்ட் பிளான் 17999 ரூபா. 1 இயர் வேலிடிட்டி. டெய்லி நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் செல்ஃபாக 220 ரூபா ஏர்ன் பண்ணலாம். 1 மந்த் உங்களுக்கு 6600 ரூபா கிடைக்கும். 1 இயர்க்குன்றப்ப நீங்கள் 79200 ரூபா ஏர்ன் பண்ணலாம். சேம் இப்போ நீங்கள் உங்களுக்கு யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா டைரெக்டில் 40 ரூபா உங்களுக்கு சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். 2வது லெவலேருந்து 10வது லெவல் வரைக்கும் உங்களுக்கு சீலிங் லிமிட் 5 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் 220 ரூபா ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் சீலிங் லிமிட்டை 1400 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், ரைட்டுங்களா? இந்த பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கேப்சா ஒர்க். ஸோ மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் வேலை கேப்சா ஒர்க் அடிக்கிறது, ரைட்டுங்களா? மேலே இருக்கிறத பார்த்து கீழே பாக்ஸில் டைப் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியும். ஓகே, அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஒரு ஆள் ஒரு ஐடி தான் போடணும். ஏஜ் வந்து 18 வயசுக்கு நிரம்பி இருக்கணும். ஆதார் கார்டும் பேன் கார்டு கம்பல்சரி. மினிமம் விட்ராயல் 500 ரூபா இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் தான் விட்ராயல் ஓப்பனில் இருக்கும். விட்ரா ஃபீஸ் 20%. நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து 30 நாள், அதுக்கப்புறம் தான் விட்ரா ஆப்ஷனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுவும் நீங்கள் அந்த எப்போ கொடுக்கணும்னா 3ஆம் தேதியும் 18ஆம் தேதியும். இப்போ நீங்கள் இந்த மாதம் 3ஆம் தேதி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் 3ஆம் தேதி விட்ரா உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் ஓப்பனும் ஆகும். சப்போஸ் நீங்கள் 18ஆம் தேதி விட்ரா கொடுக்குறீங்கன்னா அடுத்த மாதம் 18ஆம் தேதி கொடுக்கணும், ரைட்டுங்களா? மல்டிபிள் ஐடி போடக்கூடாது.
நீங்கள் விட்ரா பண்ணதுலேருந்து 7லேருந்து 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே 14 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு வந்துடும். ஓகே, ஐடி ஆக்டிவேஷன் பண்ணதுலேருந்து 30 நாளுக்கு அப்புறம் தான் விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். 3ஆம் தேதியோ 18ஆம் தேதி நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் தான். விட்ரா ஃபீஸ் 20%. ஆதார் கார்டு, பேன் கார்டு கம்பல்சரி. மல்டிபிள் ஐடி போடக்கூடாது. 18 வயசு ஆகிருக்கணும். மினிமம் 500 ருபீஸ் இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் விட்ரா பண்ணதுலேருந்து 7 to 14 நாள் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு வந்து கிரெடிட் ஆகிரும். ஓகே, இந்த மேக்ஸ் கிங் ஆட்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு சைனப் லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லாமே ஸ்பேஸு விடாமல் கண்டினியூஸாக அடிக்கணும். அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய பிரான்ச் நேம், உங்களுடைய பாஸ்வேர்ட், அப்புறம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் விட்ரா பண்ணுறப்ப அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் போட்டு தான் விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? உங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஐ அக்ரி டிக் அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி கிரியேட் ஆகிரும். உங்களுடைய பாஸ்வேர்ட், ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் லாகின் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிரும். டேஷ்போர்டில் எல்லாமே 0ன்னு தான் இருக்கும். ஃப்ரீன்னு காமிக்கும். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு உங்களுடைய டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டாஸ்க் பார்த்து அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு எல்லாமே 0ன்னு தான் இருக்கும். ஐடி வந்து இன்ஆக்டிவில் தான் இருக்கும். நீங்கள் பணம் கட்டிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஓகே, ஐடி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகும். என்ன பிளான் ஆக்டிவேட் ஆகி பண்ணிக்கிங்க, உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுதுன்னு எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ வந்து டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 2வது டாஸ்க்கு. இதில் 4வதுல பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர், அதே மாதிரி உங்களுடைய கேவைசியில் அதை அப்லோட் பண்ணிக்கிங்க உங்கள் பேன் கார்டை. இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது விட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2வது டாஸ்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கேப்சா என்ட்ரி மட்டும் தான் அடிக்க போகிறோம். ரைட்டுங்களா? ஓகே, கேப்சா என்ட்ரி அடிக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்களா நம்பர் இருக்குது, பார்த்தீங்களா 6920 ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு கேப்சா கோடு வந்து ஷோ ஆகும். அதை மேலே என்ன இருக்கோ அதை பார்த்து கீழே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். ரைட்டுங்களா? பார்த்தீங்களா அமௌண்ட்டு கட் ஆகிட்டு பார்த்தீங்களா? உங்களுடைய பெண்டிங் இன்கம் வந்து 0 வர வரைக்கும் நீங்கள் கேப்சா டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. டெய்லி இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அமௌண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கும். 30 நாளைக்கு கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். 3ஆம் தேதி 18ஆம் தேதியாக அது இருக்கணும். விட்ராயல் ஃபீஸ் 20%. விட்ராயல் 7லேருந்து 14 நாளுக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். 10 லெவல் ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. ரெஃபரல் பண்ணால் உங்களுடைய சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி மினிமம் 25 ரூபாலேருந்து 1400 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். 4 பேக்கேஜஸ் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னை நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சைனப் லிங்க் அனுப்புவேன். சைனப் பண்ணிவிட்டு எந்த பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜுக்கு அமௌண்ட் கட்டிவிட்டு உங்கள் டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்கள் பணம் கட்டின ப்ரூஃபையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டாஸ்க் பார்த்து அமௌண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. சரிங்களா? தேங்க்யூ.